இந்த காரகத்துவங்கள் மட்டும் கிடையாது. துலாம் என்கின்ற பாவம் சந்திரனுடைய சாபத்தை கொண்ட வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ துலாம் என்கின்ற பாவத்தில் எந்தெந்த கிரகம் சென்று அமர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய உறவு காரகத்துவத்திற்கு நிச்சயமாக சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் சூரியன் அமர்ந்தால் தகப்பன் அல்லது தகப்பன் வழி குடும்பத்துக்கு சந்திரனுடைய சாபம் இருக்கும். தகப்பனுடைய டிஎன்ஏல சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் சந்திரன் இருந்தால் அம்மாவுடைய டிஎன்ஏல சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் செவ்வாய் அமர்ந்தால் நெருங்கிய நண்பர், மாமனார், இளைய சகோதரர், அப்படி இளைய சகோதரர் இல்லைன்னா சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, நம்மளை விட ஜூனியராக இருக்கிறவங்க, அவர்களுடைய மரபில் அவர்களுடைய டிஎன்ஏவில் சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கும். துலாமில் புதன் இருந்தால் தாய் மாமாவுடைய டிஎன்ஏவில் சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கும். தாய் மாமா வழி குடும்பத்தில் சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கும், சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் சுக்கிரன் இருந்தால் காதலி மற்றும் மனைவி, இந்த வர்க்கத்தில் யார் வந்தாலும் சரி, அவங்களுடைய மரபில் நிச்சயமாக சந்திரனுடைய கர்மப்பதிவு அல்லது சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் ராகு இருந்தால் தந்தை வழி பாட்டனார், அவர்களுடைய மரபு, அவர்களுடைய டிஎன்ஏவில் சந்திரனுடைய கர்மப்பதிவு அல்லது சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் கேது இருந்தால் தாய் வழி பாட்டனார், அவர்களுடைய மரபு மற்றும் அவர்களுடைய டிஎன்ஏவில் சந்திரனுடைய சாபம் இருக்கும். துலாமில் சனி இருந்தால் மூத்த சகோதரர், சித்தப்பா, நண்பர், மருமகன் மற்றும் மருமகள், அதையும் சேர்த்துக்கலாம். அதாவது மூத்த மருமகன் அல்லது மூத்த மருமகள், இந்த அத்தனை உறவு காரகத்துவத்தின் டிஎன்ஏவிலும் சந்திரனுடைய கர்மப்பதிவு மற்றும் சந்திரனுடைய சாபம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துலாமில் எந்த கிரக காரகத்துவம் போய் அமர்ந்தாலும் அந்த கிரக உறவு காரகத்துவங்கள் அவர்களுடைய மரபில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் கலந்தே இருக்கும். செக் பண்ணி பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நன்றி.